ஜெனி, இந்தாம்மா, இத குடி. வாந்தி டக்குன்னு நிக்கும் பாரு. ஆண்டி போதும். போதுமா? சரி. இப்போ வாந்தி வரலல்ல? ஆ வரல ஆண்டி. வராது. நீ படு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியாயிடும். மத்தியானம் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், சரியா? ஒன்னும் ஆகாது. நீ வா, கீழே வந்து சாப்பிடு. குடுமா, நீ ரெஸ்ட் எடு. ஜெனி, நீ சொல்லிடுவியோன்னு பயந்தே போயிட்டேன். நீ ரெஸ்ட் எடு. நான் இங்க பக்கத்துல யாராவது கைனகாலஜிஸ்ட் இருக்காங்களான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆமா, அந்த டிசைனே இருக்கட்டும். சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுங்க. ஆமா, பின்னாடி டோரியும் அட்டாச் பண்ணிடுங்க. நான் தான் உங்களுக்கு புடவையோட போட்டோ அனுப்பி வச்சிருக்கேனே, பாத்தீங்களா? வரலாமா? வாங்க வாங்க டீச்சர், வாங்க உட்காருங்க. சாம்பிள் பிக்சர் கூட அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். உட்காருங்க. போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, பேசுங்க. நான் சொன்ன மாதிரியே ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும். அக்கா, சாரு உனக்கு வாங்கி கொடுத்த புடவை மாதிரியே இல்ல? ஆமா, கலர் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குல்ல? தேங்க்யூ. சாரி, போன்ல டெய்லர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ so மச். ராதிகா, என்கிட்டயும் இதே மாதிரி புடவை இருக்கு. ஓ அப்படியா? நான் இதை இப்பதான் வாங்கினேன். இதோட பிளவுஸ் தைக்க தான் நான் டெய்லர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னோட புடவை கொஞ்சம் கலர் தான் வேற, மத்தபடி எல்லாம் சேம் டிசைன் தான். ஏன் மேடம், இந்த புடவை என்ன விலை? இது ஒரு 11,000 நினைக்கிறேன். பார்க்கா, உன் புடவையும் இதே விலை தானே? ஆமாண்டி, என்கிட்ட போட்டோ இருக்கு, பாக்குறீங்களா? காட்டுங்களேன். இருங்க. அன்னைக்கு இனியாப்பா பிளவுஸ் எடுக்கணும், போட்டோ அனுப்புன்னு சொன்னாரு. அப்போ எடுத்தது. ஆமா, ஒரே மாதிரி தான் இருக்கு. கலர் தான் கொஞ்சம் வேற இல்ல? என்ன டீச்சர் இது, ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன் மேடம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை எடுக்கிறதெல்லாம் ஆச்சரியமா என்ன? இல்லங்க, இவங்க காமிக்கிற புடவை இருக்குல்ல, இதே மாதிரி புடவை தான் நான் கடையில எடுத்தேன். ஆனா பாருங்க, வீட்ல வந்ததும் இது வேற மாதிரி மாறிடுச்சு. வீட்டுக்கு வந்தது இப்படி ஆயிடுச்சா? ஏன் துவைச்சிட்டீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இதோ டீச்சர் எடுத்திருக்கிற புடவை மாதிரி தான் நான் ஒரு புடவையை எடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கே எப்படி கலர் மாறிடுச்சுன்னு ஒரே ஆச்சரியம். நான் நினைக்கிறேன் கடையில புடவையை மாத்தி வச்சுட்டாங்க போல. என் கூட ஃப்ரெண்டும் இருந்தாங்க, நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க தான் கேட்கவே இல்லை. இந்த புடவையை தான் நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்க புடவையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுது, நான் எடுத்தது இந்த புடவை தானு. இது பாருங்க, இதை விட இதான் நல்லா இருக்கு. ராதிகா, வேற புடவையா இருந்தா நீங்க இவ்ளோ பேசும்போதே நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிருப்பேன். ஐயோ, ஆனா இனியா அப்பா வாங்கி கொடுத்த சாரி
அதனாலதான் சொல்ல முடியல. நோ டீச்சர், நீங்க இப்படியே சொல்றீங்க. அது உங்க புடவை, நீங்க வச்சுக்கோங்க. நான் சும்மா தான் சொன்னேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு டக்குன்னு கொடுத்துடலான்னு தான் தோணுது. ஆனா இனியா அப்பா எனக்கு முதலா வாங்கி கொடுத்த புடவை. ஏன் டீச்சர் இவ்ளோ சீரியஸ் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் உங்ககிட்ட சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ம், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எடுத்தப்போ மாறிடுச்சுன்னு நினைச்சேன். மேபி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நான் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல. ஆ, சரி கிளம்பட்டுமா? இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்ல வேண்டாம். போற வழியில நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. ஓ அப்படியா? ஆமா கிளம்பட்டுமா? சரிங்க டீச்சர். ராதிகா, சாரி. ஐயோ பரவாயில்ல, விடுங்க. ம், வாக்கா, வரேன் மேடம். ம். அக்கா, ராதியா மேடம் என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சியா? என்ன சொன்னாங்க? நானு சார புடவை கடையில இன்னொரு பொம்பளை கூட பார்த்தேன்னு சொன்னேன்ல, நீ நம்பவே இல்ல. அப்புறம் சாரு உனக்கு புடவை வாங்கத்தான் போயிருக்காருன்னு என்னமோ சொல்லிட்ட. இப்போ எதுக்கு திரும்ப அதை பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இப்ப ராதியா மேடம் வீட்டுக்கு போனோம்ல, மேடமும் அதே புடவை வச்சிருக்கு. ஏய், அதே புடவை எங்கடி இருக்கு? அதே மாதிரி புடவை. மேடம் என்ன சொன்னாங்க, நீங்க போட்டோல காமிச்ச புடவையத்தை எடுத்து அது எப்படி மாறி போச்சுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அக்கா, அன்னைக்கு நான் கடையில பார்த்தது சாரதாக்கா. செல்வி, அக்கா, ஒருவேளை சாரு மேடமும் கடைக்கு வந்திருப்பாங்களோ. சாரு மேடமுக்கு வாங்கின புடவையத்தை உனக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 2-3 நாளா ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொல்றத கேட்டு நான் இனியா அப்பா மேல சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறியா? இனியா அப்பா எப்படின்னு எனக்கு தெரியாதா? நீ சம்பந்தமே இல்லாம ராதிகாவை இதுல வச்சு பேசுற. பைத்தியம் பிடிச்சு போச்சா உனக்கு? யார பத்தி எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? எனக்கு சந்தேகம் வந்துச்சுக்கா, அதான் உன்கிட்ட சொன்னேன். பெரிய இவ சந்தேகம் வந்துருச்சா? சந்தேகம். இத பாரு, உன் கற்பனைய இன்னியோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். இதுக்கு மேல இனியாப்பாவை பத்தி ஏதாவது சொன்ன, நீ என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், பாத்துக்க. ஏக்கா, உன் மேல உன் வாழ்க்கை மேல இருக்கிற சின்ன அக்கறையில தானே சொன்னேன். என்னை விட என் வாழ்க்கையில உனக்கு பெரிய அக்கறையா? வந்துட்டா சொல்றதுக்கு. இனியாப்பா இப்படி அப்படின்னு அவரை பத்தி ஏதாவது பேசி பாரு. சம்பந்தமே இல்லாம ராதிகாவை வர இழுத்து போடுறியா? எடுடி வண்டிய. சரிக்கா, இனிமேல் நான் இந்த பேச்சே பேச மாட்டேன். நீ எப்படியோ போ, எனக்கண்ணா. நடிக்காத. எடு வண்டி, எடு. உக்காரு. நல்லா உக்காந்துட்டியா? உட்காந்துட்டேன், போ. ஆமா, நேம் ஜெனி. யா, சிக் வந்து வாமிட் எடுத்துட்டே இருக்காங்க. ஓகே. ஜெனி, ஆண்டி வாங்க. இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. இப்போவும் வாந்தி வருதாமா? ஆஹா இல்ல, முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஓகே தான். சரி சரி, சரியாயிடுமா? ம், சரி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஆஹா இல்ல ஆண்டி, வேண்டாம். பாரு, வெறும் வயித்தோட இருந்தா எப்படி? கொஞ்சமா தயிர் சாதம் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. ம், இப்ப வேண்டாம் ஆண்டி. கண்டினியூஸா வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப பாரு அவங்க அப்பா மாதிரி போன் பேசிக்கிட்டே இருக்கான். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது இவனுக்கு. ஓகே, ஈவினிங் 4 o'clock. தேங்க்யூ. யா. டே செடியா, டாக்டர் கிட்ட ஏன்டா இவளை இன்னும் கூட்டிட்டு போல?
பாருடா எப்படி டல்லா இருக்கான்னு. அதுக்கு தாம்மா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் எதுக்குடா அப்பாயின்மெண்ட்? அவர் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாரு. போனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நம்ம ராமமூர்த்தி டாக்டர் தானே? இல்லம்மா, இவங்க சுதா மகாதேவன் ஒருத்தங்க நல்ல டாக்டர்னு சொல்றாங்க. அது யாரு? இவங்க ரொம்ப ஃபேமஸ் டாக்டர்னு போட்டிருந்தது, அதான் லேடி டாக்டர் வேற. ஐயோ, இதுக்கு எதுக்குடா லேடி டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போற? நம்ம டாக்டரே நல்லா பாப்பாருடா. வெறும் வாந்தி மட்டும் தானே. டேய், 2 பேரும் சேர்ந்து எதையாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? நாங்க என்னம்மா மறைக்க போறோம்? எதுவும் சொல்ல வேணான்னு நீ கண்ணை காமிச்சியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீங்க 2 பேரும் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஜெனி, ஏமா அழற? என்னாச்சுமா? வேற ஏதாவது பண்ணுதா? சொல்லுமா. ஏன் இவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்றான்? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்கிட்ட கேக்கல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நீ சும்மா இரு. நீ சொல்லுமா, என்னாச்சு? ஆண்டி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டி. இல்ல, 2 பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஆண்டி, அது சொல்லு. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஏய், நீ பேசாம சும்மா இருன்னு சொன்னல. சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? சொல்லுமா. இவன் ஏன் வேற ஏதோ டாக்டர் கிட்ட போலான்னு சொல்றான்? 2 பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு என்கிட்ட சொல்லு ஜெனி. அவன் மூஞ்சியை ஏன் பாக்குற? என்னன்னு சொல்லுமா. ஆண்டி, அது வந்து ஏய், வேண்டாம். என்ன ஜெனி, என்னாச்சு சொல்லு. ஜெனி, வேண்டாம். ஏய், என்ன சும்மா இரு. நீ சொல்லுமா, என்னன்னு சொல்லு. வேண்டாம். ஜெனி, ஆண்டி, என்னாச்சுமா? சொல்லுமா, அழாத. சொல்லுமா ஜெனி. ஆண்டி, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஏய், நிஜமாவா? டெஸ்ட் எடுத்தப்போ அப்படிதான் வந்தது ஆண்டி. ஐயோ, இத சொல்றதுல என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்கு ஏன் நீ அழுவுற? இத ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்லணும்? ஐயோ கடவுளே, எவ்வளவு நல்ல விஷயம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. இது அப்பவே சொல்லிருக்க வேண்டாமா? சொல்லு. ஐயோ, இந்த விஷயத்த கேட்டா அத்தை மாமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? வா 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 ஜெனி, வா. ஏய், மெதுவா 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 வா வா. இதுக்கெல்லாமா அழுவாங்க? என்ன பொண்ணு நீ. மெதுவா வா 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 ஜெனி, வா. ஐயோ, ச்சே. பாத்து மெதுவா வா. ம், அத்தை,
அத்த அத்த என்ன பாக்கியா, அவசரப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அத்த என்ன பாக்கியா? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? அத்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ண விஷயம்தான். என்னன்னு சொல்லு பாக்கியா. நம்ம ஜெனி பிரெக்னெண்டா இருக்கா அத்த. ஆ? ஆ, பாருடா. ஆ, ஜெனி, நல்ல விஷயமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் கொள்ளு தாத்தாவாக போறேன். ஆ, வாழ்த்துக்கள்ப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்ல விஷயம் சொல்லியிருக்க. நீ வந்த பிறகு சொன்ன நல்ல விஷயம் இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாருங்க அத்த, காலையிலேயே தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்லவே இல்ல. ஏன் சொல்லல? காலையில வாந்தி எடுத்தப்போ நான் போய் கேட்டேன் அத்த. சாப்பாடு ஒத்துக்கலன்னு சொன்னான். அப்புறம் இவங்களே டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க. அப்ப கூட என்கிட்ட வந்து சொல்லல, பாத்தீங்களா அத்த? ஏன் சொல்லல? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீ சொல்லிருக்கலாம்ல. பாக்கியா, நீ போய் சக்கரை எடுத்துட்டு வா. போ. இல்ல பாட்டி, ஆ? டாக்டர் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆ, என்ன பாத்தீங்களா அத்த, இவள இருங்க. ஆண்டி, பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நல்ல பாக்கியா, விஷயம். சீக்கிரம் வாமா. என்னங்க அத்த? அக்கா, ஏ செல்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஜெனி பிரெக்னண்டா இருக்கா. ஆ, நினைச்சேன். சனியே ஒரு பாப்பா, பாப்பாவுக்கு ஒரு பாப்பாவா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சனி. சொன்னா நம்ப மாட்டேங்கம்மா. 2-3 நாளா கனவுல ஒரே குழந்தைகளா வந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா இதான் விஷயம். தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமா, இனிமே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நியூஸ் பேப்பர் மகாபாரதம் எல்லாம் படிக்க வேண்டாம். ஜெனி, சீக்கிரமா பிள்ளை பெத்து கொடுத்துருமா, இவர் வளர்ப்பாரு. ஆமா, எனக்கு என்ன வேலை? நான் வளர்ப்பேன். ஏமா, நான் வளர்த்து கொடுக்குறேம்மா. டேய், என்னடா அங்கேயே நிக்கிற? வா. டேய், என்னடா அங்கேயே நிக்கிற? வா. வாடா. ம் வரேன். பாச்சலியா? வாடா வாடா. வாடா வாடா தங்க குட்டி. சூப்பர்ரா. ரொம்ப ஏய், சந்தோஷம்டா. சூப்பர்ரா. ஆ, வாழ்த்துக்கள்டா. நேத்து வரைக்கும் சின்ன பையனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நீ அப்பாவாயிட்ட. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டடா. அடுத்து குழந்தை பிறக்கும், அதை பார்க்கணும், அதை வளர்க்கணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. சபாஸ்ரா. வாய் தரேன். ஆ, விஷயம் தெரிஞ்சதும் முதல்ல எங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா? நீங்களே டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னா அதுக்கு நாங்க எதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஜெனி, ம்? உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல பாட்டி, யார்கிட்டயும் சொல்லல. ஓ. நான் தான் கன்ஃபார்ம் பண்ணாம அப்பா அம்மா கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் பாட்டி. ம். பாக்கியா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா? ஆ, போயிட்டு வந்துடலாம் அத்த. ம். இல்ல இல்ல, நானே கூட்டு போறேன். நான் கூட்டு போறேன். டேய், அப்புறம் எதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்? அதானே. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த பாரு உடனே ஜெனியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் மேல போயிட்டு வந்துடுறேன். ஆ, போம்மா. பாத்துமா, மெதுவா போ. மெதுவா போ. பாக்கியா, ஆ? ஏதாவது ஸ்வீட் பண்ணு இன்னைக்கு. நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. சரிங்க அத்த, பண்ணிடுறேன் பாருங்க.
சந்தோஷமா இருக்கு. கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஆ இப்ப இந்த வீட்ல ஒரு தூளி கட்ட போறோம். பகல் ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவர் சொன்ன மாதிரி செழியனை இப்பதான் வளர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள செழியனுக்கே ஒரு புள்ள. ஆமா அத்தை. சரிங்க அத்தை, நான் போய் ஸ்வீட் ரெடி பண்றேன். சரி சரி.